ஹாய் வணக்கம் எல்லாருக்கும். இன்றைக்கி நவம்பர் 20th வியாழக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் யூனிவர்ஸ் கொடுக்குற கைடன்ஸ் என்ன, மெசேஜ் என்ன அப்படிங்கிறத இந்த ரீடிங்கில் பார்க்கலாம். ஓகே, மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்கும் இன்றைய ராசி பலன் என்ன? மேஷம் தி சன், ரிஷபம் டெம்பரன்ஸ், மிதுனம் 8 of swords, கடகம் 7 of pentacles, சிம்மம் 9 of pentacles, கன்னி 5 of cups, துலாம் Knight of swords, விருச்சிகம் Queen of swords, தனுசு தி லவ்வர்ஸ், மகரம் Page of wands, கும்பம் 6 of swords, மீனம் 2 of cups. ஓகே, இப்போது இந்த 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா மேஷராசிக்கு தி சன் கார்டு வந்திருக்கு. இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஒரு டே. ஓகேவா, நீங்கள் நினச்சது போலவே எல்லா விஷயங்களும் உங்களுக்கு நடக்கும். நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே கரெக்டாக எல்லாமே மூவ் ஆகும். நீங்கள் தொட்ட காரியங்கள் எல்லாமே இன்றைக்கி சக்ஸஸ் ஆகும். ஓகேங்களா, வேலையாக இருந்தாலும் சரி, பண விஷயமாக இருந்தாலும் சரி, புதிய வாய்ப்புகள் கிடைக்கும். கண்டிப்பாக வெற்றி தான். ஓகே, நீங்கள் என்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலும், ஏதாவது ஒரு புதுசாக ஒரு பிளானை இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் அதில் இன்றைக்கி உங்களுக்கு சக்ஸஸ் இருக்கும். ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல கிளாரிட்டி இன்றைக்கி கிடைக்கும். ஓகேங்களா, உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில இருக்கிற புரிதல் வந்து ரொம்ப அதிகமாகும். ஓகே, மொத்தத்தில் இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு பாசிட்டிவான நாள். ஓகேங்களா, அடுத்து பார்த்தோன்னா ரிஷப ராசி டெம்பரன்ஸ் கார்டு வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி நீங்கள் ரொம்ப நிதானமாக இருக்கணும், ரொம்ப பொறுமையாக இருக்கணும். ஓகேங்களா, டெம்பரை வந்து லூஸ் பண்ணிடாதீங்க. வேலைன்னு பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் பேலன்ஸ் செஞ்சு முடிச்சிங்க அப்படின்னா ஒரு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகே, வேலையாக இருக்கட்டும், ஃபேமிலியாக இருக்கட்டும், வேலை செய்கிற இடத்துலையே எல்லாரையும் பேலன்ஸ் பண்ணுற மாதிரி டென்ஷன் ஆகாமல், டெம்பர் ஆகாமல் பொறுமையாக இருந்தீங்க அப்படின்னா நல்லதாக நடக்கும். அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் அன்னெசரி ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அவாய்ட் பண்ணுங்கள். மனசுக்கு வந்து ஒரு காம்னஸ் வரும் இன்றைக்கி. ஓகேங்களா, நீங்கள் வந்து ஆர்கியூமெண்ட்ஸ் எல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருந்தீங்கன்னா மனசும் அமைதியாக இருக்கும். ஓகே, அடுத்து மிதுன ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 8 of swords வந்திருக்கு. இன்றைக்கி வந்து ஒரு கொஞ்சம் மன அழுத்தம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ப்ரெஷராக ஃபீல் பண்ணலாம், கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ அதை நீங்கள் அவாய்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா நீங்கள் ஓவர் திங்கிங்கை வந்து குறைச்சிருங்க. உங்களோட ஹையர் அஃபிஷியல்ஸ் இல்லை கொலீக்ஸ் எல்லாமே உங்களுக்கு அகைன்ஸ்டாக இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் அதிகமாக யோசிக்க வேண்டாம். ஓகேங்களா, அப்படியே லெட்ஸ் கோ வித் த ஃப்ளோ அப்படிங்கிற மைண்ட் செட்லேயே இருங்க. லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் கம்யூனிகேஷன் வந்து ஒரு டிலே இருக்கும். உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில இருக்கிற கம்யூனிகேஷன்ஸில் இன்றைக்கி கொஞ்சம் டிலே இருக்கும். ஓகே, நீங்கள் பயப்படுறதுக்கு இன்றைக்கி எதுவுமே இல்லை. நீங்களாக ஒரு விஷயத்தை க்ரியேட் பண்ணிவிட்டு பயப்படுற மாதிரி தான் சிச்சுவேஷன் இருக்குமே தவிர நீங்கள் பயப்படுற மாதிரி எதுவும் ரியலாக நடக்காது. ஓகே, அடுத்து கடகராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 7 of pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் போட்ட எஃபர்ட்டுக்கு வந்து ஸ்லோவாக ஒரு நல்ல க்ரோத் கிடைக்கும். ஓகேங்களா, ஒர்க் வைஸ் பார்த்தோன்னா ஒரு ஸ்டெடி ப்ராக்ரஸ் உண்டு. ஓகே, லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்த அளவுக்கு பொறுமையாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு நல்லது. ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட சேவிங்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு ஒரு நல்ல நாள். ஓகே, அடுத்து சிம்ம ராசிக்கு பார்த்தோன்னா 9 of pentacles வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு லக்ஸரியஸாக ஃபீல் பண்ணுவீங்க. என்ன வேலை செஞ்சாலும் அதில் உங்களுக்கு சக்ஸஸ் கிடைக்கும். உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஒரு மன நிறைவோடு இருப்பீங்க. வேலையை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும். உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸோட பாராட்டு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இவ்வளோ நாள் உங்களை யாருன்னே தெரியாமல் இருந்தாங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களை அடையாளம் கண்டுக்கிறதுக்கு ஒரு நல்ல நாளாக இருக்கும் உங்கள் ஒர்க் பிளேஸில். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் செல்ஃப் லவ் எனர்ஜி இன்றைக்கி ரொம்ப அதிகமாக இருக்கும், ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் உங்ககிட்ட. ஓகே, ஃபினான்ஷியல் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டடான வருமானங்கள்லாம் உண்டு. ஓகேங்களா, ரொம்ப நாளாக பணம் வாங்கிட்டு கொடுக்காமல் இருந்த பர்சன் திடீர்னு உங்களை பார்த்து கொடுக்கலாம். வராதுன்னு நினச்சிட்டு இருந்த பணம் திடீர்னு வரலாம். ஓகே, நீங்கள் எதிர்பார்த்ததை விட பாசிட்டிவாக வந்து பண விஷயங்களில் நீங்கள் வந்து இன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே,
அடுத்து கன்னி ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்ட் சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, சில பாஸ்ட் ரெக்ரெட்ஸ் எல்லாமே இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஞாபகத்துக்கு வரும். ஓகேங்களா? ஒரு மிஸ் பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஒரு விரக்தி, அந்த மாதிரியான ஒரு மிஸ்ஸிங் எனர்ஜி இருக்கும் உங்களுக்கு. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா, நீங்கள் மிஸ் பண்ண ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே ஞாபகத்துக்கு வரும். இதுக்கு முன்னாடி ஒரு பெட்டரான ஒரு வேலை உங்களுக்கு கிடச்சிருக்கலாம், ஒரு ஆஃபர் வந்திருக்கலாம். நீங்கள் அதை அவாய்ட் பண்ணிவிட்டு வேறு வேலையிலே ட்ரை பண்ணிட்டு இருந்திருப்பீங்க. அங்கே இப்போ உங்களுக்கு மன அழுத்தம், பிரச்சனைகள் வந்துட்டுருக்கும். ஸோ அந்த ஏற்கனவே வந்த ஆஃபரை ஏன் மிஸ் பண்ணணும், ஐயோ அப்போவே அந்த வேலைக்கு போயிருக்கலாமே அப்படின்ற மாதிரியான தாட்ஸ்லாம் இன்றைக்கி உங்களுக்கு வரும். ஓகேங்களா? லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நடந்த விஷயங்கள்லாம் இன்றைக்கி உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கும். மன கஷ்டத்தையும் வேதனையையும் கொடுக்கும். ஓகே, நீங்கள் வந்து இன்றைக்கி 2 பாசிட்டிவ் கப்ஸ் உங்களுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கு. அதனால் பழைய விஷயங்கள் எதையுமே நினச்சி வருத்தப்படாதீங்க. போனது போகட்டும். இருக்கிறது வரப்போகிறத நினச்சி சந்தோஷப்படுங்க. அதை எப்படி அழகாக யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து துலாம் ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா நைட் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து ஒரு ஃபாஸ்ட் எனர்ஜி நாள் உங்களுக்கு. ஓகேவா? நீங்கள் வந்து எல்லா விஷயத்தையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணுவீங்க. வேலை விஷயம்னு பார்த்தோம் அப்படின்னா போல்டு ஆக்ஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் சக்ஸஸ் கிடைக்கும். எவ்வளோக்கு எவ்வளவு தைரியமாக துணிச்சலாக நீங்கள் முன்னே போகிறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு வெற்றி காத்துட்ருக்கு. ஓகேங்களா? லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் உங்களோட பர்சன் உங்களை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்ககிட்டேருந்து ஒரு சடன் மெசேஜ் வரலாம், சடன் கால் வரலாம். ஏதோ ஒரு விதத்தில் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஓகே, நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக எல்லாத்தையும் செய்யணும்னு ட்ரை பண்ணுவீங்க. அதே நேரத்தில் நிதானமாகவும் இருக்கணும். நீங்கள் வேகத்தை விட விவேகம் முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து விருச்சிக ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா குயின் ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து நீங்கள் ரொம்ப ஷார்ப்பாக இருப்பீங்க, ரொம்ப லாஜிக்கலாக இருப்பீங்க. பேசுகிறது எல்லாமே ரொம்ப இன்றைக்கி கருத்தான பேச்சாக இருக்கும். உங்ககிட்ட ஒரு லாஜிக்காக இருக்கும் நீங்கள் பேசுகிறது எல்லாமே. இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும், இதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத பட்டுன்னு பேசிடுவீங்க. அண்ட் ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களோட டிசிஷன் மேக்கிங் வந்து இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா? அதே மாதிரி லவ் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் ப்ராக்டிக்கலாக தான் எல்லாத்தையுமே அப்ரோச் பண்ணுவீங்க. ஓகே, எந்த விஷயமா இருந்தாலும் இது இப்படி மூவ் பண்ணால் வீட்டில் அக்செப்ட் பண்ணிப்பாங்க, இப்படி பேசினா ஒத்துப்பாங்க, அந்த மாதிரி உங்கள் பர்சன்கிட்டையுமே நீங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராக்டிக்கல் அப்ரோச்சில் தான் இருப்பீங்க. ட்ரீம் வேர்ல்டுக்கெலாம் போக மாட்டீங்க. அண்ட் பவுண்டரிஸ் வந்து நீங்கள் மெயின்டைன் பண்ணணும் இன்றைக்கி. ஓகேவா? பேச்சிலையும் சரி, நடவடிக்கையிலையும் சரி, இவ்வளோ தான் லிமிட். இதுக்கு மேலே நம்மளும் கிராஸ் பண்ணக்கூடாது, நம்மக்கிட்டேயும் யாரும் நெருங்கி வந்துடக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு பவுண்டரிஸ் செட் பண்ணிக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இன்றைக்கி நல்லது. அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா தி லவ்வர்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து லவ் ரிலேஷன்ஷிப் இல்லை ஒர்க்கில் பிஸ்னஸில் இருக்கிற பார்ட்னர்ஷிப் இது எல்லாமே வந்து இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். ஏன்னா லவ்வர்ஸ் கார்டு வந்திருக்குங்கிறதுனால சோல்மேட் எனர்ஜி. ஸோ இது எல்லாமே உங்களுக்கு இன்னொருத்தர் கூட சேர்ந்து ட்ராவல் பண்ணுற எல்லாமே வந்து உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும் இன்றைக்கி. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு கொலாபரேஷனை வந்து இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் ரிலேஷன்ஷிப் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கும் உங்கள் பர்சனுக்கும் இடையில நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், நல்ல புரிதல் இருக்கும். அதே மாதிரி உங்களோட கனெக்ஷன் வந்து இன்னுமே ரொம்ப டீப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்து உங்கள் மனசு சொல்கிற டிசிஷன்ஸ் எடுத்தீங்க அப்படின்னா எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு பாசிட்டிவாக முடியும். ஓகே, அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இன்றைக்கி வந்து உங்களுக்கு எக்ஸைட்டிங் நியூஸ்லாம் நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. ஓகேவா? ஏதாவது நியூ பிகினிங்ஸ்லாம் இன்றைக்கி உங்கள் லைஃப்பில் இருக்கும். ஓகே, அண்ட் வேலை விஷயமாக பார்த்தோம் அப்படின்னா உங்களோட நியூ ஐடியாவை வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல நாள். ஓகேவா? நீங்கள் ஏதாவது புதுசாக ஐடியா வச்சுருந்தீங்கன்னா அதை உங்கள் ஹையர் அஃபிஷியல்ஸ் கிட்ட சொன்னீங்க அப்படின்னா அதை உடனே இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். பிஸ்னஸ்லேயும் அதே மாதிரி உங்களோட ஐடியாஸை இன்றைக்கி நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வெற்றி நிச்சயம். ஓகேங்களா? லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு ஃப்ளிட்டிங் எனர்ஜி இருக்குது. அண்ட் அந்த லவ் ஸ்பார்க்கும் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ராங்காகவே இருக்குது. ஸோ நீங்கள் இன்றைக்கி புதுசாக ஏதாவது ட்ரை பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாத்துலேயுமே சக்ஸஸ் தான். வேலையாக இருக்கட்டும், லவ் ரிலேஷன்ஷிப், ஃபேமிலி, பிஸ்னஸ் எல்லாத்துலேயுமே நீங்கள் புதுசாக ட்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே இன்றைக்கி சக்ஸஸ் தான் கொடுக்க போகிறாங்க யூனிவர்ஸ். ஓகே, அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோம் அப்படின்னா 6 ஆஃப் ஷோர்ட்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் உங்கள் ப்ராப்ளம்ஸ்லேருந்துலாம் ஸ்லோவாக வெளியே வர ஒரு எனர்ஜி. ஓகேங்களா? இவ்வளோ நாள் சிக்கியிருந்தீங்க ப்ராப்ளம்ஸ்குள்ளே, இப்போது அதிலேருந்து மூவ் ஆகி வெளியே வர மாதிரியான ஒரு எனர்ஜியை இன்றைக்கி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஒர்க் வைஸ் பார்த்தோம் அப்படின்னா இருந்த காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகும். ஓகேவா? ரொம்ப ஸ்மூத்தாக போகும், ரொம்ப பீஸ்ஃபுல்லாக போகும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் எல்லாமே கிளியர் ஆகும். சரியா? அதே மாதிரி நீங்கள் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் காமாக இன்றைக்கி மூவ் பண்ணணும். நீங்கள் வந்து எடுத்தோம் கவுத்தோன்னெலாம் எதுவும் பண்ண வேண்டாம்.
ரொம்ப நிதானமாக பொறுமையாக பண்ணினீங்க அப்படின்னா இன்றைக்கி நாள் உங்களுக்கு நல்ல நாள். ஓகேங்களா? அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா 2 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. இந்த கார்டு சொல்கிற மெசேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு ஒரு சூப்பரான ஒரு பார்ட்னர்ஷிப் எனர்ஜி இருக்குது இன்றைக்கி. ஓகேங்களா? சப்போர்ட்டிவான பீப்புள் தான் இருப்பாங்க உங்களை சுற்றி. வேலையிலையும் சரி, ஃபேமிலிக்குள்ளேயும் சரி, எல்லாருடைய சப்போர்ட்டும் உங்களுக்கு கிடைக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூச்சுவல் லவ்வை ஃபீல் பண்ணுவீங்க. உங்கள் 2 பேருக்குள்ளே ஒரு யூனியன் கிடைக்கும். லவ் ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் ஒரு மியூச்சுவல் லவ்வை ஃபீல் பண்ணுவீங்க. யூனியன், ரீயூனியனுக்கான வாய்ப்பு இருக்குது. ரீகன்சிலேஷன் சான்சஸ் ஆர் மோர். ஓகேங்களா? நீங்கள் என்ன நடந்தாலும் யார்கிட்ட பேசினாலும் ஓப்பனாக பேசணும். ஓப்பன் கம்யூனிகேஷன் இன்றைக்கி உங்களுக்கு வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இதுதான் மேஷம் முதல் மீனம் வரை 12 ராசிகளுக்குமான இன்றைய ராசி பலன். இது உங்களுக்கு ரீசனேட் ஆச்சு அப்படின்னா எடுத்துக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். ரீசனேட் ஆச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் என் கூட உங்கள் ஜோடியாக் சைனோட ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இந்த ரீடிங் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகுற மாதிரி ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வரணும் அப்படின்னா பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.